2026 கடகராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆமாங்க, இந்த வருடம் கடகராசிக்கு ராஜயோகம் தான் சொல்லலாம். செவ்வாய் மாத தொடக்கத்திலே உச்சத்தில் இருக்கனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, ராசிகளில் இவங்களோட ராசி 4வது ராசி. இவங்க உழைப்பாளின்னு சொல்லலாம். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட கலைத்திறனும் இருக்கும். பார்த்த உடனே எந்த வேலையுமே இவங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பால் வசியம் செய்யக்கூடிய ராசின்னு இந்த கடக ராசிகளை சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு பல மாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. 2025 இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மோசமான ஆண்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் 2026 சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் பெட்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமான நிலைமையிலேருந்து தப்பிக்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி இருக்குது. ஜூனுக்கு பிறகு குரு ஜென்ம குருவாக வரப்போகிறாருங்க. அதனால் இவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். ஆனால் கொஞ்சம் கேது தடுக்க செய்வார். அதனால் அவங்க முயற்சிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வின் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் முயற்சிகளை கைவிடாதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தை பெரு, திருமணம் எல்லாமே கைகூடும். இவங்க வீடு, மண், மனை, வாசல் அப்படின்ட்டு எல்லாமே வாங்குவாங்க. எதுலேயுமே இவங்க அவசரப்படக்கூடாதுங்க. நீங்கள் நினச்சது நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கும். அதை நீங்கள் ரொம்ப போராடி தான் நீங்கள் நினச்சதை நடக்க வைக்க முடியும். அப்படி நடந்துச்சுன்னா அது கடவுளோட அனுகிரகம்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கேது 2ல் இருக்கிறனால உங்களுக்கு வேலையா, குடும்பமா, இல்லை படிப்பா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா இப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும். ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்னொரு இதில் ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். அதனால் ஃபேமிலியில் அதிக ஈடுபாடு இந்த வருடம் கடகராசிக்கு இருக்காது. கடகராசியை பொறுத்தவரையும் எதுக்குமே கோவப்படக்கூடாது. அதாவது என்ன சண்டை வந்தாலும் நம்மளுக்கு சூடு சோரணை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் நம்ம மனசில் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு வக்ரமாக இருக்கிறனால இடப்பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே வரும். ஆனால் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளிநாடு வேலை கிடைக்கலன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீட்டு லோனு, கடை லோனு இந்த மாதிரி லோன் கிடைக்கல, வெளிநாட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சி கவலைப்பட்ட எல்லா கடகராசிக்காரங்களுக்குமே இந்த வருடம் எல்லாமே கிடைக்க போகுது. திருமணம் நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, லவ் மேரேஜ் பண்ணி இது நாள் வரையும் அக்செப்ட் பண்ணல வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கடகராசிக்காரங்க எப்பவுமே எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். ஜூனுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பீரியடாக அமைய போகுது. ஆமாங்க, அவங்க வாழ்க்கையில் இழுபறியாக இருக்கிற எல்லாமே கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். கடகராசிக்காரங்க இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கோழையாக இருந்திருப்பாங்க. இனிமேல் வீரனாக மாறப்போகிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு இந்த வருடம் ஜெயிக்க பிறந்த வருடமாகவே அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்த உடனே செய்கிறவங்க இந்த கடகராசிக்காரங்க. அந்த அளவுக்கு இவங்களோட மைண்டு ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும். கடகராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எதையுமே ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இந்த வருடம் அந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எதையுமே கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும். அது வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எப்பயுமே சண்டை சச்சரவுகள் கடகராசிக்காரங்களாக வந்துடும். அதனால் கடகராசிக்காரங்க எல்லாரிடையும் பொறுத்து போகிறது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு தாங்க. வியாழக்கிழமை குருவை வழிபட்ட இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சூரியன் தலைமை பொறுப்பை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே மன அழுத்தமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்படும், நரம்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக உடம்ப பார்த்துக்கணும். 9ல் சனி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு பிறகு ஜென்ம குருவாக வரப்போகிறனால இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்க போகுது. 2025 கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான வருஷமாக இருந்துச்சு. ஆனால் 2026 அவங்களுக்கு பெட்டரான லைஃபாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை,
என்ன உழைச்சாலும் ரிசல்ட் வரல அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்குரிய பலன்கள் ஜூனுக்கு பிறகு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்திலே மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு பண வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே மென்மேலும் வளர்றதுக்கு இந்த 15 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறணுங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த 15 நாட்களில் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அதோட பிரதிபலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.